ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு மூளை மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு மூளை இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வளரும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப நல்லது. இது ஸ்பைனல் கார்டு, அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் ரொம்ப பாதுகாக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி அதை சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆட்டு மூளை, இது ஒரு ஆட்டு மூளை தான். இதை நான் மட்டன் குழம்புல வேக வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் மட்டன் குழம்புல வேக வைக்கல அப்படின்னா தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. மட்டன் குழம்புல வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. நான் அதை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அப்படி சேர்த்துக்கோங்க. வேக வச்சுட்டு மூளையை சேருங்க. அடுத்து இதில் மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் மூளையிலே உப்பு இருக்கும். அதனால் நான் வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்படி காணலைன்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு ரொம்ப போட்டு அதை கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் உடஞ்சிடும். இந்த மசாலாவில் கோட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க. வெந்த மிளகா நல்லா சீக்கிரம் உடனே வந்துடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறனால நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு துவைக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா தூவி அலங்கரிச்சிக்கோங்க. நம்மளோட மூளை பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.